பல்லோரிஷத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை வார்த்தைக்காக நன்றி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேடியாடைய இருக்காடி வேலையை ஆசீர்வதியும் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவரும் நன்மை செய்கிற இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை இந்த கால வேளையில் ஒரு நிறைவுள்ள ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்தருள்வாராக. சுகத்தோடு பலனோடு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைய இறை வார்த்தையை வாசிப்போம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார். கிருபை என்பது தேவனுடைய பேரன்பு. இன்றைக்கு தேவன் தந்த கிருபையை, அந்த கிருபையை அதை காத்துக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்டது கிருபை, பரிசுத்தமான கிருபை, பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி அந்த கிருபை தான் நமக்கு, அவருடைய பேர் அன்பு தான் நம்மளை பாதுகாத்து வருகிறது. அந்த பேர் அன்பு தான் நம்மளை அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது. நம்மளை இந்த உலகமே மீட்டெடுக்க முடியலை, உலகம் நம்மளை திருத்த முடியலை, உலகத்தால் நம்ம சரி செய்ய முடியலை. ஆனால் கர்த்தரோ, நம்மளை சிருஷ்டித்தவரோ, நம்ம மேல் பாவியாக இருக்கும்போதே உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி நம்ம தெரிந்து கொண்ட அந்த விதத்தின்படியே நம்மை தேடி வந்தார். நாம தேடி போகல, அவர் நம்மை தேடி, நீங்கள் என்னை தெரிந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேங்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு கிருபையில தந்திருக்கிறார். அந்த பூமியில வாழுகிற வரைக்கும், பொல்லாத உலகத்தில் தேவன் நம்ம கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை வச்சு தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுனா, அது பரிசு, ஒரு கிஃப்டாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் பெருமை கொள்ளாதீங்க. என்னால் தான் நடந்தது, என் முயற்சி, என் அறிவு, என் திறமை, இப்படி பெருமை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் இப்படி வாழ்ந்துட முடியும், இப்படி சொல்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான், இந்த இடத்துல கவனமாக இருந்துங்க, இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பார்த்து நடங்க அப்படிலாம் சொன்னால், அப்படிலாம் எனக்கு எல்லாம் கரெக்டாக தெரியும் அப்படிலாம் சொல்லி அம்பு வழக்கில் மாட்டிக்கிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு தான் மிச்சம். எனக்கு தெரியும்னு சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. அதான் பெருமை உள்ளவர்கள். எனக்கு தெரியும், என்னால் முடியும், யார் எனக்கு தேவையில்லை, இப்படி எண்ணங்கள் உள்ளவர்கள் எல்லாம் பெருமை உள்ளவர்கள். அதுதான் சொல்ற, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பிசாசு பெருமை கொண்டான். தேவன் வைத்த ஸ்தானத்தில் இருக்காம நான் தேவனை விட நான் உயர்ந்திருப்பேன், பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி தன்னை உயர்த்து கொண்ட அடுத்த செகண்டை கீழே தள்ளி விட்டுட்டார். அதனால் இது கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். எளிமையான வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும். அதனால் பெருமை கொண்ட வாழ்க்கைக்குள்ளே போகாமல் தேவனை சார்ந்து என்னால் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவரை பார்த்து, நம்ம ரட்சித்த ஆண்டவர், நம்மளை மீட்டு கொண்ட ஆண்டவர். பவுல் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அப்படிங்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் நல்லாவே, அவர் பலத்தை வச்சு வாழ்ந்து பார்த்தாரு. நான் பலருடைய மரணத்துக்கு தான் காரணமாக இருந்தார். அவருடைய பக்தி, சுய பக்தி, அவருக்கு இருக்கிற மேன்மை, இதெல்லாம் வச்சு மக்களை காப்பாற்றிடலாம், மக்களை நீதிக்குள்ளே கொண்டு வந்தால் நினச்சி போய் தோற்று போனார். அந்த இயேசு கிறிஸ்துவால தான் அவருக்கு ரட்சிப்பு உண்டானது. அவருடைய சுய நீதியை வச்சு யாரையும் காப்பாற்ற முடியல. நல்லவங்களை தான் கொலை செய்ய காரணமாக இருந்தார், நல்லவர்களை பகைக்கிறவராக இருந்தார். அதுக்கு பிறகு தான் கர்த்தர் கண்ணை திறந்தார். அதுக்கு பிறகு தான் கேட்குறார், தாழ்மையான என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க. கர்த்தர் சந்தித்த பிறகு தான் அவருக்குள்ளே இருக்கிற அந்த சுய பக்தியின் பெருமை, அந்த பரிசெயன்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்தவர், நான் தான் அப்படிங்கிற அந்த அந்த பக்தி, அந்த கற்றுக்கொண்ட படிப்பு, இதை வச்செல்லாம் அவர் ஏதாவது சாதிச்சலாம் நினச்சி பார்த்து தேவை திட்டமுள்ளவரோட எதிர்த்ததும் பிரச்சனை பண்ணது தான் மிச்சம். அதான் சொன்னார், அகால பிறவியாக இருந்த
எனக்கும் தரிசனமானார். இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைங்க, ஒருவேளை இந்த சிந்தனை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட போய் தாழ்மையாய் கேளுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, என்னால் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லுங்கள். இதுவரையிலும் நான் சொல்லி தோற்று போய் எதையுமே செயல்பட முடியாமல் இருக்கீங்களா? கொஞ்சம் தாழ்மையாய் இருந்து நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. கட்டாயம் கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தருவார். அவருடைய அளவில்லாத கிருபையை தந்திருக்கிறார். அவள் சொன்னது போல, உங்களை எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறேன், நான் கிடையாது, எனக்கு தந்த தேவ கிருபைங்கிறாரு. இந்த கிருபையே மேன்மையை பாராட்டி காலைதோறும் இந்த புதிய கிருபை கர்த்தர் நிரப்புவாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.